श्रीरणिनाथ सद्गुरु श्री साई बाबा की जय। ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராய்கரின் ஷீரடி வாழ்க்கையில் பாபா நிகழ்த்திய அதி அற்புதங்கள். ராய்கரின் ஷீரடி வாழ்க்கை முதல் 8 நாட்கள். அதாவது பாபா ராய்கரை தாங்கூட 3 வாரங்கள் தங்கும்படி செஞ்சார். அப்போது ராய்கர் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நிறைய விசித்திர காட்சிகளெல்லாம் பார்த்தாரு. இப்போ இவர் பார்த்தோன்னா முதல்ல 8 நாட்கள் அங்கே தங்கியிருக்காரு இல்லையா? அப்போ அதில் 5ஆவது நாளில் துவாரகா மாயில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ராய்கர் சில விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு. என்னன்னுட்டு அப்படின்னா, பாபா துவாரகா மாயில் இருந்தார். முதல்ல அவர் எல்லோரையும் வீட்டுக்கு போகும்படி சொன்னார். அப்துல்லாவை பார்த்து கிளம்புமாறு சொல்லிட்டு ஒரு கடுமையான குரலில் மேற்கொண்டு பாபா பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி யாரும் இங்கே இருக்கக்கூடாது, இரவிலும் இங்கே வந்துட்டு வரவும் கூடாது, நாளைக்கு வரலாம், ஆனால் அதுவும் காலையில் மட்டும்தான் வரணும் அப்படின்னு கட்டளையிட்டார். ராய்கர் அங்கே இருந்தபோது அவரை பார்த்து நீ இங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். பாபா இப்படி சொன்ன உடனேயே மற்ற பக்தர்களுடைய கண்களெல்லாம் ராய்கர் மேலே இருந்தது. ஏன்னா அவங்களெல்லாம் கிளம்ப சொல்லிட்டார் இல்லையா? அதனால இப்போ பாபா சொன்னதை வந்துட்டு மீற முடியாது. அதனால் எல்லா பக்தர்களும் துவாரகா மாயிலேருந்து வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பாபா ராய்கரை வந்து பக்கத்தில் வர சொல்லி அவருக்கு பால் கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, எதை பார்த்தாலும் சரி இல்லை கேட்டாலும் சரி உன்னுடைய படுக்கையிலேருந்து எழுந்திரிக்காமல் அமைதியாக நீ இருக்கணும். நீ எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணின அப்படின்னா அது உன் கூட தீயதை கொண்டு வரும். அமைதியாக படுத்துக்கிட்டு பார்க்கறது மட்டும்தான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு, நான் சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறமா ராய்கர் தன்னுடைய சாக்கு பையில் படுத்துக்கும்படி சொன்னார் பாபா. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அவரை சுற்றி தரையில் ஒரு கோடு இழுத்தார் பாபா. இதை தாண்டாமல் இங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு உத்தரவிட்டார். மறுபடியும் பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய சொற்களை அப்படியே பின்பற்று, எந்த நிலையிலும் நகராமல் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னார். ராய்கர் பாபாவுடைய கட்டளைகளை கேட்டு அமைதியாக படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பாபா துவாரகா மாயில் இருந்த துனிமாக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. பாபாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பால் பாத்திரம், தண்ணியை கொண்ட ஒரு பானையும் ருத்ராட்ச மாலையும் இருந்தது. அவர் அமைதியாக உட்கார்ந்து அல்லாவுடைய பேரை தியானிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்திலேயே ராய்கர் அப்படியே ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. இதுக்கப்புறமா மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. ஜெய் சாய்ராம். வாராரு வாராரு சாயி வராரு, ஷீரடியில் ஊர்வலமாய் சாயி வராரு, பல்லாக்கிலே சிரித்துக் கொண்டு சாயி வராரு, பக்தனுக்கு கருணை காட்டி ஆசி தராரு, மக்கள் வெள்ளம் வசித்துக் கொண்டு சாயி வராரு, மண்ணில் பஞ்சம் தீர்த்து வைக்க சாயி வராரு.